அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த டிஎன்பிசியுடைய குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுகள் பயங்கரமாக நடந்தது. நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. கொஸ்டின்ஸ்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னே சொன்னாங்க. என்னடா மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தா, குரூப் 1 ஸ்டாண்டர்டில் ரொம்ப அழகாக அனலிட்டிக்கலாக கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும். நம்ம மக்க படிச்சுலாம் போயிருந்தோம் அப்படின்னா கஷ்டம்தான். ஏன்னா எல்லா கொஷின்ஸுமே டேரெக்டாக கேட்கல, அனாலிட்டிக்கலாக கேட்டிருக்காங்க. அப்போ மக்க படிச்சு போய் சொல்லிட முடியாது. அந்த கொஷினை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணால் தான் ஸ்கோர் வரும். அந்த மாதிரி தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் கொஷினை எடுத்து, அதான் இன்டர்வியூக்குரிய மெயின்ஸு டெஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ். ஸோ அதை எடுத்து ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கொஷினுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம் ஸ்கோர் கிடைக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி, analyze the reasons why human development failed to keep pace with economic development in the Indian context. பயங்கரமாக கேட்டிருக்காங்கல்ல. எஸ், தமிழில் பாருங்கள். இந்திய சூழலில் பொருளாதார வளர்ச்சிக்கு ஈடு கொடுத்து மனித வளர்ச்சி ஏன் முன்னேற தவறியது என்பதற்கான காரணங்களை ஆய்வு செய்க. சரி, உங்கள் சொல்கிறது உண்மையாது? ஆப்வியஸாக உண்மையாக தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடில் 3 முக்கியமான விஷயங்களை பார்க்குறோம். முதல் விஷயம் கல்வி, அடுத்ததாக சுகாதாரம், மூன்றாவதாக வாழ்வாதாரம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் அப்படின்றத பார்க்குறோம், அடுத்து ஹெல்த் அப்படின்றத பார்க்குறோம், மூன்றாவதாக குவாலிட்டி ஆஃப் லைஃப். இந்த 3 விஷயங்களை அடிப்படையாக வைத்து தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்குது. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியா கொஞ்சம் பின்தங்கிய இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் அது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது எடுத்துக்கிட்டால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் கிட்டத்தட்ட 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. 5க்குள்ளே இருக்கோம், 4ல் இருப்போம், 3ல் இருப்போம், அந்த மாதிரி. ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டால் 130 இடத்துக்கிட்டே போயிருக்கோம். அப்போ தான் கொஷனை கேட்டிருக்காங்க, எப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் ஒட்டுமொத்த உலகத்தில் 130 இடத்துல இருக்கிற நாம் பொருளாதார வளர்ச்சியில் டாப் 5க்குள்ளே இருக்கிறோமே, ஏன் இது ரெண்டு இவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது? ஏன் நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா அப்படின்றத கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. புரியுதா என்னென்னு? அப்போ ஒரு மெயின்ஸ் கொஷின் எடுத்துக்கிட்டோன்னா மொதல் விஷயம் 30 செகண்ட் கொடுத்து அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். முதல்ல எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அனலைஸ் த ரீசன்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட், நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் போட்டு ஒரு பக்கத்தில் எழுதி வச்சுருவாங்க. அடுத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன எழுதி வச்சுருவாங்க, ஒரு டேட்டாவை கொடுத்து வச்சுருவாங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி எழுதிடவே கூடாது. சரிங்களா? ஸோ இந்த கொஷின் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாங்களா? வாங்க எழுதுவோம். ஸோ இப்போ ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அப்போ இந்தியாவுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு நல்ல ஸ்டெடி க்ரோத்தில் எப்போருந்து வந்தது அப்படின்னா 1991 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் வந்திருந்தது. அதை நான் அப்படியே சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா 1991 தான் எல்பிஜி, அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்ற 3 விஷயத்தை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். லிபரலைசேஷன்னா என்னது? தாராளமயமாதல். ப்ரைவேட்டைசேஷன் தனியார் மயமாதல். குளோபலைசேஷன் உலகமயமாதல். ஸோ இப்போ இந்த 3 நம்ம அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஸ்டெடியாக க்ரோவாக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இப்போது இதெல்லாம் அப்போ தான் க்ரோ ஆக ஆரம்பிக்குது ஒரு பக்கம். இந்த பக்கம் 1990s தான் ஹியூமன் டெவலப்மெண்ட்டாக என்னன்றதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அமர்த்தியா சென் அப்படின்ற ஒரு இந்தியரும் மெஹ்பூப் உல் ஹக் அப்படின்ற ஒரு பாகிஸ்தானியரும் இணைந்து தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் என்னன்றதை அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஹெல்த் அப்படின்றது முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்டை நாம் கொடுக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம், இது 3மே பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? இல்லை. பொருளாதார வளர்ச்சின்றது அது தனியாக நடக்குது, இது தனியாக நடக்குது. அவன் பாருங்கள், கேட்ட கேள்விக்கு இன்ட்ரொடக்ஷனில் நான் பதிலை சொல்லிட்டேன். அது வேறு இது வேறங்க அப்படின்றத சொல்லிட்டு இப்போ தான் நான் கண்டென்ட்டே எழுத போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தவங்க ஒரு டைட்டில் போட்டுக்கிறோம், அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் க்ரோத், வளர்ச்சியின் சமமற்ற பங்கீடு. ஏன் இந்த அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் க்ரோத் இருக்குது? அப்போ எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு சோஷியல் குரூப்ஸ்க்கும் இடையில இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே பெனிஃபிட்ஸ் அப்படின்றது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா அர்பனில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், பாலம் கட்டுறது, பெரிய பெரிய சாலைகள் அமைப்பது, இல்லை மற்ற பல்வேறு வளர்ச்சிகள் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா நகரங்களில் தான் இருக்கும்.
அப்போ கிராமங்களில் வளர்ச்சின்றது குறைவாகத்தான் இருக்கும். அப்போ இதையே ஃபஸ்ட்டு விஷயமாக பார்க்குறோம் நம்ம, இல்லைங்களா? இதுவே ஒரு முக்கியமான காரணம். அதான் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே போகுது, இன்னொரு பக்கம் வளர்ச்சின்றது இன்னும் பின்தங்கி இருக்குது. அந்த விதத்தில் தமிழ்நாடு கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு அன்ஈக்குவலான்னு கேட்டால் ஆமாம் தான், மறுக்கலை. ஆனால் கிராமப்புறங்களையும் இன்றைக்கி ஒரு டெவலப்டாக தான் இருக்கிறாங்க. வட இந்தியாவில் போய் பார்த்தோம் அப்படின்னா 1980களில் எப்படி தமிழ்நாட்டின் கிராமங்கள் இருந்ததோ 2026 அப்படி தான் இருக்குது. சமீபத்தில் பீகார் எலெக்ஷன் நடந்தது இல்லைங்களா? அப்போது பீகாரை பற்றின டாக்குமெண்ட்ரிஸ் நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நமக்கு நன்றாகவே தெரிந்தது இந்த அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் க்ரோத்ன்றது இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு. சரிங்களா? ஸோ அதை ஃபஸ்ட் லைட்டாக நம்ம ஒரு பாயிண்ட்டாக அழகாக சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் இன்எடிக்குவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் செக்டார்ஸ், அதாவது சமூக துறைகளில் போதிய முதலீடின்மை இருக்குது. ஆமாங்க. அப்போது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாத்துக்குமே அரசாங்கம் அதிக அளவில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் மற்ற வளர்ச்சி திட்டங்கள் வேணுன்றதுனால இந்த சுகாதாரம் மற்றும் கல்விக்கு குறைந்த அளவிலான ஃபண்ட்ஸ் தான் அவங்க அலாட் பண்ணுறாங்க. குறிப்பாக யூனியன் பட்ஜெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4% குறைவாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம ஹெல்த்துக்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். யூனியன் பட்ஜெட்டில் ஆர்மிக்கு மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் சுகாதாரத்துக்கு 4% குறைவாக தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், சமீபத்திய பட்ஜெட் உட்பட. ஸோ இப்போ அதான் இங்கே சொல்கிறோம். சரிங்களா? ரைட்டுங்க. இது போக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஒரு லேக் அப்படின்றது இருக்குது, ஒரு குவாலிட்டி அப்படின்றது குறைவாக இருக்குது. அப்போ அந்த குவாலிட்டி குறையிறதுனால என்னாகும் அப்படின்னா மனிதவள மேம்பாடுன்றது குறையும். கரெக்டாக? அப்போ அரசு பள்ளிகள் மற்றும் அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இதில் ஒரு லேக் இருக்குதா? இருக்குது, ஆப்வியஸாக இருக்குது. அப்போ அரசாங்கம் எவ்வளோ முயற்சி பண்ணுது, அவ்வளோ ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணுது, ஆனாலும் ஏன் அந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொண்டு வர முடியலை? ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தான். அரசாங்கம் எவ்வளோ செஞ்சாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நாம் அரசாங்க பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பது கிடையாது, இல்லைங்களா? சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அரசு மருத்துவமனைகளில் நாம் வைத்தியம் பார்ப்பது கிடையாது. ஸோ இப்போ இதனால் சோஷியல் செக்டார்ஸில் அரசாங்கமும் அப்போ கிட்டத்தட்ட 100 கோடி அலாட் பண்ணி ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுது அப்படின்னா அதுக்கு போதிய பயனாளர்கள் கிடையாது. அப்போ போதிய பயனாளர்கள் இல்லைன்னா அடுத்த வருஷம் அரசாங்கம் என்ன பண்ணும்? 100 கோடி கொடுத்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறோம், அதுக்கு மக்கள் போதிய வரவேற்பு கொடுக்கல, அடுத்த வருஷம் அந்த ஸ்கீமை குறைச்சிரும், 50 கோடி சென்ட் பண்ணால் போதும் அப்படின்னு. அப்போ இதனால தான் இன்எடிகேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சோஷியல் செக்டார்ஸ். அப்போ இந்த சோஷியல் செக்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக இல்லை, அதனால மனித மேம்பாடு அப்படின்றது கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறோன்னா பாப்புலேஷன் ப்ரெஷர், மக்கள் தொகை அழுத்தம். மக்கள் தொகை அழுத்தம் அப்படின்றது எப்படி சார் சொல்கிறது? அப்போ ரேப்பிட் பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றது இருக்கிறதுனால இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம், இல்லைங்களா? ரைட். இப்போது நீர் ஆதாரங்களாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், ஃபுட் ரிசோர்ஸஸ், இப்படி எல்லாத்தையுமே நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். சரி, இது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுனால இதுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை கட்டமைக்கிறதுலேயே நமக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது. இதனால் நம்ம எஜுகேஷனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையோ, ஹெல்த் கேரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையோ, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதையோ நம்மளால் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மக்கள் தொகை கூட்டிகிட்டே போகுது, போதுமான தண்ணியே இல்லை. அப்போ என்ன பண்ணும் அரசாங்கம்? அப்போது மக்கள் தொகை கூட கூட அவங்களுக்கு பேசிக்கான அம்யூனிட்டிஸ் கொடுக்குறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது தானே அது செலவு பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய எஜுகேஷன், ஹெல்த்துக்கெலாம் அது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்குமா? ஆப்வியஸாக இருக்காது. இதனால தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக அன்எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் இன்ஃபார்மல் செக்டாருடைய டாமினன்ஸ். ஒட்டுமொத்த இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த இன்ஃபார்மல் செக்டாரில் தான் அதிகமான மக்கள் வேலை பார்க்குறாங்க. அப்போ இந்த இன்ஃபார்மல் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஏன்னா 3 விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? எஜுகேஷனு, ஹெல்த்து, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு. இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? ஏன்னா இன்ஃபார்மல் செக்டாரில் வேலை பார்க்குறவனுக்கு போதுமான வருவாய் கிடைக்காது. அவன் வேலை பார்க்குறது ரொம்ப அதிகமாக இருக்கும், அவனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் குறைவாக இருக்கும், எந்த பெனிஃபிட்டுமே அவனுக்கு கிடைக்காது. இஎஸ்ஐ, பென்ஷனு, பிஎஃப் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கப்ப அவங்க வாழ்வாதாரம் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைங்களா? அப்போ வாழ்வாதாரம்ன்றது ஒரு க்ரைட்டீரியா இல்லைங்களா? ஸோ இப்போ அதனால தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எக்கனாமியில் வளருது, ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் குறைஞ்சிக்கிட்டே போகிறோம்.
சரிங்களா? அடுத்ததாக கவர்னன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ், ஆளுகை மற்றும் செயலாக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். ஸோ இப்போ இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் என்ன இருக்குது அப்படின்னா கரப்ஷன் அப்படின்ற விஷயம் இருக்குது. இன்எஃபிஷியன்ட் டெலிவரி ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அப்போ அரசாங்கம் ஒரு நலத்திட்டத்தை அறிவிக்குது அப்படின்னா அந்த நலத்திட்டத்தில் எங்கடா ஓட்டை இருக்குன்னு பார்த்து ஃபோர்ஜரி பண்ணி வாங்கிடும். இப்போ சமீபத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது கொடுத்தாங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிறைய க்ரைட்டீரியா அரசு வச்சிருந்துச்சு. அப்போ இந்த க்ரைட்டீரியா எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கக்கூடிய பெண்கள் குறைவு தான். ஆனால் தன் கணவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பார், இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, சொந்த வீடு இருக்கும், சொந்த கார் இருக்கும், நிலமை இருக்கும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற க்ரைட்டீரியா வச்சு அதில் ஏதாவது சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஃபோர்ஜரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து இங்கே நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி செய்து அவங்க அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இல்லைங்களா? ரைட். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது, அரசாங்கம் அப்போது உண்மையிலே யார் டார்கெட்டட் பீப்புளோ உண்மையிலேயே இந்த நலத்திட்டங்கள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேருவதை காட்டிலும் இந்த மாதிரி நலத்திட்டமே தேவையில்லாத நபர்களுக்கு போய் சேர்ந்துருது. அப்போ ஆப்வியஸாக ஹியூமன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், தேவையில் இருக்கவனுக்கு கிடைக்கணும் இல்லையா வெல்ஃபேர் ஸ்கீமு, தேவையில் இருக்கவனுக்கு கிடைக்காம தேவையே இல்லாதவனுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் கிடைச்சிக்கிட்டு இருந்தா ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்கும். அடுத்ததாக வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, அரசாங்கத்தினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது வரைக்கும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன மெஷர்ஸ் அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இங்கே நம்ம இத்தனை பாயிண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி இங்கே நம்மளால் சொல்லிட முடியும். அப்போ கவர்மெண்ட்டோட ஒரு சில ஸ்கீம்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணாலும் மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ உங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோமா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குப்பா, ஹியூமன் டெவலப்மெண்ட் ஏன்ப்பா கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா ஐயா காரணம் இதுதான், ஹியூமன் டெவலப்மெண்ட் கொஞ்சமாக இருக்கிறதுக்கு இது எல்லாமே காரணங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பராக முடிச்சாச்சு. அப்போ ஒரு 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னா நம்ம 1.5 பக்கம் கிட்டத்தட்ட 150 வார்த்தைகளுக்கு நம்ம எழுதணும். சரிங்களா? அப்போ இது ஒரு கன்க்ளூஷனை கொடுத்து விட்ருவோமா? சரி, அப்போ இது ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்? எஸ், அப்போது இந்த கேப் அதிகமாக இருக்குல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கும், அப்போ இந்த கேப்பை நம்ம நல்லிஃபை பண்ணுறதுக்காக இந்தியாவினுடைய ஃபோக்கஸான இன்க்ளூசிவ் க்ரோத், இன்க்ரீஸ்டு சோஷியல் செக்டார் ஸ்பெண்டிங், எஃபிஷியன்ட் கவர்னன்ஸ் இது எல்லாத்தையுமே இந்தியா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போ பொருளாதார முன்னேற்றம் மனித மேம்பாடாக உருவாப்பதை உறுதி செய்வதற்காக இந்தியா அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக துறைகளுக்கு அதிகரித்த செலவினம் மற்றும் திறமையான நிர்வாகம் இதில் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வே ஃபார்வர்ட் இல்லைனா கன்க்ளூஷன் போட்டு முடிச்சிட போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு கேள்வினா அந்த கேள்வி கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பதில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணிடணும். சரி, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டினை நோக்கி நகர்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாமைன் த சர்க்யூம்ஸ்டான்சஸ் that led to the globalization and how trade, economy, lifestyle and social status changed. அதாவது உலகமயமாக்கலுக்கு இட்டு சென்ற சூழல்களை ஆராய்ந்து வர்த்தகம், பொருளாதாரம், வாழ்க்கை முறை மற்றும் சமூக அந்தஸ்து ஆகியவை எவ்வாறு மாற்றம் பெற்றன என்பதை ஆய்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ எளிமையான ஒரு கேள்வி தான். அப்போ இந்த கொஷின் கூட பார்த்திங்கன்னா ஒரு டேரெக்டான கொஷின் கூட எடுத்துக்கலாம். குளோபலைசேஷன் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போது ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த குளோபலைசேஷனை இந்தியா எப்போ அறிமுகப்படுத்துச்சு அப்படின்றதையும் சொல்லணும். இப்போ குளோபலைசேஷன் என்னங்க, ஒரு டெஃபினேஷனோட சொல்கிறோம். குளோபலைசேஷன் refers to increasing integration of economies, societies and cultures across the world. அதாவது உலகமயமாக்கல் அப்படின்றது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள், சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் இது எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து வருதலை குறிக்கிறது. சரி, இந்தியாவில் இந்த குளோபலைசேஷன்றது எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க? 1991 ஜூலை மாதத்தில் ஒரு முக்கியமான எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ ஜூலை 91 இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் அப்படின்றத அறிமுகப்படுத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த குளோபலைசேஷன் வருகிறது. சரி, இந்தியாவில் இந்த உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, குளோபலைசேஷன், இது வர்றதுக்கான சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எதனால் இது அறிமுகப்படுத்துகிறோம்? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பிஓபி. இந்த பிஓபி கிரைசிஸில் இந்தியா மாட்டிக்கிறது. அது என்ன சார் பிஓபி கிரைசிஸ்?
அப்போது இந்தியான்னு இல்லை, பொதுவாக எல்லா நாடுகளுக்குமே அவங்களுடைய எனர்ஜி ரிசர்வ்ஸ் அப்படின்றது கச்சா எண்ணெயை மையப்படுத்தி தான் இருக்கும். அப்போது கச்சா எண்ணெயை வாங்கி கச்சா எண்ணெயை சுத்திகரித்து அதிலிருந்து தான் நம்ம பெட்ரோல், டீசல், கேஸு, கெரோசின் இது எல்லாமே நம்மளால் எடுக்க முடியும் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த கச்சா எண்ணெய் இந்தியாவில் பெருசாக கிடையாது. கச்சா எண்ணெயை நாம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்குகிறோம். அதாவது ஓபெக் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், ஓபெக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாடுகள்லேருந்து தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ இந்த நாடுகள்லேருந்து வாங்குறதுக்கு காசு கொடுத்தானே வாங்க முடியும். அவங்க இந்திய ரூபாயை கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை நம்ம இந்திய ரூபாயை கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னா யார் வாங்குவா? கவர்மெண்ட்டு வாங்குது. ரூபா நோட்டு அச்சடிக்கிறது யார்? அதுவும் கவர்மெண்ட்டு. நம்ம பாட்டுக்கு நிறைய அச்சடிச்சு அப்படி இருந்தால் என் காசை வச்சுக்கன்னு கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம் இல்லைங்களா. அதுவும் பிரச்சனை. அதிகமாக ரூபாய் நோட்டுகளை அச்சடிச்சா அது இன்ஃப்ளேஷனுக்கு போயிடும். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, புரிதலுக்காக சொல்கிறேன். அவன் நம்ம நாட்டு காசை வாங்கினா பிரச்சனையே கிடையாது. நம்மளே ரூபா நோட்டு அச்சடிக்க கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு பேரலாக வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் அவங்க அது டாலரில் நம்மளை பே பண்ண சொல்கிறாங்க. அப்போ டாலரில் பே பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்டக்க டாலர்ஸ் வேணும். ஐயா, டாலரை நம்ம அச்சடிச்சிட முடியுமா? இல்லை. அப்போ யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்னா அதை யூஎஸ் நாடு தான் அச்சடிக்கும். அப்போ அந்த டாலரினுடைய மதிப்பு நம்மள்கிட்ட இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு போதுமான தங்கமாவது வச்சுருக்கணும். தங்கம் இல்லைன்னா டாலர், இது ரெண்டை கொடுத்து நம்மளால் வாங்க முடியும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 91ஆம் ஆண்டில் இந்தியாவுடைய கையிருப்பை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள், 2 வாரத்துக்கு மட்டும்தான் நம்ம கையில் டாலர் இருக்குது. இருக்கிற டாலரையும் நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 வாரத்துக்கு அப்புறம் கையில் டாலரே இல்லை. அப்போ இந்தியாவுடைய நிலைமை தர்ம சங்கடமான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ என்னப்பா பண்ணுறது? கையில் டாலர் இல்லை, இன்னும் 14 நாளைக்கு தான் டாலர் இருக்குது. இந்த டாலர்ஸ் இருந்ததுனா தான் இதை கொடுத்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கணும். இப்போ என்ன சொல்யூஷன்? வேறு வழி இல்லை, டாலர் நமக்கு வேணும். என்ன பண்ணலாம்? குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். அப்போ உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்தியாவில் இதுவரைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் எதுவும் முதலீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடணும். FDI, இந்தியாவில் முதலீடு பண்ணணும்னா இந்திய நிறுவனங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். வெளிநாட்டு நிறுவனம் இந்திய நிறுவனத்தோடு சேர்ந்து இங்கே முதலீடு பண்ணிக்கலாம். தனியாகவே ஒரு வெளிநாட்டு நிறுவனம் முதலீடு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? ரைட்டு. அப்போ இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த 91 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு டாலர் வேணும்ல, என்னப்பா பண்ணுறது? இந்தியாவோட ஷட்டரை ஓப்பன் பண்ணுவோம். வெளிநாட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் இந்தியாவில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ வெளிநாட்டுக்காரன் வரப்போ இந்தியா ரூபாயாக கொண்டு வருவான், அவன் வரப்போ டாலர் கொண்டு வருவான். முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு வருவான் பெட்டி நேரம் டாலரோட. இந்த முதலீடு பண்ணு, டாலரை கொடு அப்படின்னு இந்தியா வாங்கி வச்சுக்கிறது. ஸோ கிளியர் ஆக்குறோமா? அப்போ இதுதான் குளோபலைசேஷன். ஸோ அப்போ உலகமயமாக்கல் அப்படின்றத இந்தியா அறிமுகப்படுத்துறதுக்கு பின்னாடி இவ்வளோ கதைகள் இருந்துருக்கு. இந்த பிஓபி கிரைசிஸ் அப்படின்றது இருந்திருக்கு. சரிங்களா? ரைட்டுங்க. அந்த பிஓபி கிரைசிஸை தமிழில் ரொம்ப அழகாக செலுத்து நிலை சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இல்லைன்னா செலுத்து சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பிஓபி கிரைசிஸ், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். சரி, ஸோ அப்போ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு சூப்பராக தெரிஞ்சிருச்சு. இதை அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் இங்கே பொருளாதாரத்தில் என்னென்ன மாற்றம் இருந்தது, வர்த்தகத்தில் என்னென்ன மாற்றம் இருந்தது அப்படின்றத சொல்ல போகிறோம். சொல்லலாமா? குளோபலைசேஷன் இது அறிமுகப்படுத்தப்பட்டதுனால ஃபாரின் ட்ரேட் அப்படின்றது அதிகமாகுது. ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம். அப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியாவில் நம்ம போய் நிறையா முதலீடு பண்ணலான்னு முடிவு பண்ணுது. அப்போ முடிவு பண்ணி இவங்க இங்கே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், பல்வேறு முதலீடுகள் இங்கே கொண்டு குமிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் நம்ம ஷட்டரை மூடி வச்சிருந்ததுனால ஷட்டருக்கு வெளியே பெட்டியோட டாலர்ஸோட வெயிட் பண்ணிகிட்ருக்கு நிறுவனங்கள்லாம். இப்போ நம்ம ஷட்டரை திறந்து வாப்பா முதலீடு பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க முதலீடு பண்ணுறாங்க. நம்ம கையில் எக்கச்சக்கமான டாலர்ஸ் வந்துடுச்சு. ஸோ அடுத்ததாக இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இட் கெயின்ட் அக்சஸ் டு தி குளோபல் மார்க்கெட்ஸ். அப்போ உலகளாவிய சந்தைகள் மூலமாக இந்தியாவில் ஆட்டோமேட்டிக்காகவே பொருளாதாரம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் அப்படின்றது கூடுகிறது. மூன்றாவதாக எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இவ்வளோ நாள் முதலீடுகளே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வெளிநாட்டுக்காரன் நல்லா டாலர்ஸை குமிச்சு நிறையா முதலீடுகள் வருது. அப்போ ஆப்வியஸாக இந்தியர்களுக்கு வேலைகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டரே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இப்போ அதனால் இது ட்ரேட்லேயும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது, பொருளாதாரத்திலையும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக ஐடி செக்டார்.
தகவல் தொழில்நுட்பத்துறை. இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படின்றது இந்த 1991 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது அறிமுகப்படுத்தப்பட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து முதலீடு பண்ணுறாங்க. இதனால் எக்கச்சக்கமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அப்போ வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாச்சுன்னா இங்கே வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது குறைஞ்சிரும் இல்லைங்களா? அவ்வளவுதான். ஸோ இப்போ பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டை நோக்கி இந்த குளோபலைசேஷன் நம்மளை கொண்டு போயிருக்கு. அடுத்ததாக சேஞ்சஸ் இன் லைஃப் ஸ்டைல். வாழ்க்கை முறையில் இந்த குளோபலைசேஷன் உலகமயமாதல் அப்படின்றத நம்ம அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். எஸ், இது எக்ஸ்போஷர் டு த குளோபல் கல்ச்சர். It leads to changes in consumption patterns, food habits and fashion. அப்போ 91 உலகமயமாக்கல் ஆக்கினதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள் மாறுது, நுகர்வு முறைகள் மாறுது, உலகளாவிய கலாச்சாரம், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம், வெஸ்டர்ன் ஸ்டைல், அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் நம்ம அப்படியே மாறுறோம். அப்போ ட்ரெஸ்ஸிங்கில் ஆரம்பித்து உணவில் ஆரம்பித்து இந்த ஆடை அலங்காரங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் உட்பட உலகமயமாதல் ஆனதுக்கப்புறம் அப்படியே மாறிடுது. ஸோ அதுக்கப்புறம் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, நகரமயமாக்கல். இந்த நகரமயமாக்கல் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதற்கப்புறம் வாழ்க்கை தரம் அப்படின்றது மாற்றம் அடைகிறது. ஏன் வாழ்க்கை தரம் மாற்றம் அடைகிறது? ஏன்னா இவ்வளோ காலகட்டம் நம்ம உலகமயமாக்கல் ஆக்கிறதுக்கு முன்னாடி அப்போது இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றிகிட்டு இருந்தோம், இந்திய உணவு வகைகளை பின்பற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு, ஆடை அலங்காரங்கள் மாறுது, வாழ்க்கை முறையும் மாறுது. சரிங்களா? அப்போ குளோபலைசேஷனால் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஈக்குவலான ஒரு பொசிஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ குளோபலைசேஷன் வந்ததுனால தான் நமக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் நமக்குமான பெரிய சேஞ்சஸ் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம வெளிநாட்டு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய KFC, மெக்டி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு சார்ந்த ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்க, இப்போ நீங்கள் ஏதோ ஃபாரின் கண்ட்ரி போனீங்கனாலும் அது புதுசாக அந்த நாட்டுக்கு போன மாதிரிலாம் தெரியாது. ஏன்னா அங்கேயும் போனால் அதே KFC, மெக்டிலாம் இருக்குது, இது நம்ம ஊரில் சாப்பிட்டு பழகுனது அங்கேயும் கிடைக்குதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ எதான் அவங்க சொல்கிறாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஈக்குவலாக நம்மளும் வளர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக சோஷியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்து. இதில் இந்த உலகமயமாக்கலை அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் என்ன தாக்கம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 1991 அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக மிடில் கிளாஸ் அப்படின்றது இப்போ தான் ரொம்ப ஒரு கட்டத்துக்கு வருது. சரிங்களா? எஸ், நடுத்தர வர்க்கம் அப்படின்றது உருவாகுது புதுசாக 1991 அப்புறம் தான் உருவாகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 2 சேஞ்சஸ் வந்துருச்சு தொழிலாளர்கள்கிட்ட, ஸ்கில்டு லேபர்ஸ், அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படின்னு. என்னப்பா அது? அப்போ இவன் ரொம்ப டேலண்டான ஸ்கில்டு லேபர்ஸ், இவனுக்கு வந்து இந்தந்த வேலைகளை செய்ய முடியும், இது அன்ஸ்கில்டு லேபர்ஸ். அப்போது இவ்வளோ நாள் நம்ம 91க்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் சிம்பிளாக முடிச்சிட்டோம், தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள்னு. ஆனால் உலகமயமாக்கல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2ஆக பிரிச்சிட்டோம். ஸ்கில்டு லேபர்ஸ், செமி ஸ்கில்டு இல்லைனா அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படின்னு பிரிச்சிட்டோம். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அர்பன் பாப்புலேஷன், ரூரல் பாப்புலேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? இந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாமே நகரங்களை நோக்கியே முதலீடுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நகரங்களை நோக்கியே முதலீடு பண்ணுறதுனால அப்போ ஒரு சின்ன ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊரை தாண்டி அதுக்கு பக்கத்தில் அப்படி உருவாக்கி சப்பர்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய மாநகரம் இருக்குன்னா அதை சுற்றி இருக்க சப்பர்பன் டெவலப் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் டெவலப் ஆகுதுன்னா கிராமப்புறத்தில் இருக்கவங்கலாம் அந்த நகரங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா நகரங்களுக்கு வந்தால் தான் வாழ்வாதாரம் சிறந்ததாக இருக்கும், கல்வி, மருத்துவ சேவைகள் நல்லா கிடைக்கும். முக்கியமான விஷயம், வேலை வாய்ப்புகள் நகரங்களில் தான் நிறைய கிடைக்குது. ஸோ அப்போது உலகமயமாக்கல் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் அர்பன் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது மாறிடுது, ரூரல் லைஃப் ஸ்டைல் மாறிடுது. அர்பனில் இருக்கவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் வேறு மாதிரி இருக்குது, ரூரலில் இருக்கவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் வேறு மாதிரி இருக்குது. அர்பனில் இருக்கவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் மாற்றம் அடைகிறது, ரூரலில் இருக்கவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் மாற்றம் அடைகிறது. அப்போது உலகமயமாக்கல் அப்படின்றத அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் நமக்கு பொருளாதார வளர்ச்சி தான் நோக்கம். ஆனால் அது எதில் தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு? பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வாதாரத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக இதுக்கான ஆன்சராக சொல்ல வேண்டும். கிளியராக இருக்கிறோமா? ஓகே. ஸோ இப்போது ஒட்டு மொத்தமாக அவங்க கேட்ட கேள்வி என்ன? குளோபலைசேஷன்
உலகமயமாக்கல் இதனால் என்னென்ன தாக்கம் வந்தது அப்படின்னு கேட்டாங்க. நாம் அது ரொம்ப அழகாக சொல்லிட்டோம். சமூக அந்தஸ்தில் என்ன தாக்கம் இருந்தது, பொருளாதாரத்தில் என்ன தாக்கம் இருந்தது, இது போக ட்ரேடு வர்த்தகத்தில் என்ன தாக்கம் இருந்தது, இன்னொன்று நம்ம பீப்புளுடைய ஸ்டேட்டஸ் இதில் என்ன தாக்கம் இருந்தது அப்படின்றதையும் சொல்லிட்டோம். ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு முடிக்கிறப்ப ஒரு நல்ல கன்க்ளூஷனோட முடிக்கணும். முடிச்சிடலாமா? சரி. அப்போ குளோபலைசேஷன், இந்த குளோபலைசேஷனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் மட்டுமல்லாமல் இந்திய சமூகமும் வளர்ந்துச்சு. அப்போ இந்திய சமூகம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இதனால் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருந்தது அப்படின்னு பாசிட்டிவாக முடிக்கணும். நீங்கள் வேணால் கேட்கலாம், சார் என்ன சார் இது உலகமயமாக்கல்னால எவ்வளோ நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஆமாம், ஆனால் இதில் நிறையா தீமைகள் வேறு இருக்கே, அதெல்லாம் சொல்லணுமா வேணாமா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு தடவை நல்லா பாருங்கள். என்ன கேட்டிருக்கிறாங்க? எக்ஸாமைன் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லீட் டு குளோபலைசேஷன் அண்ட் ஹவு ட்ரேட், எக்கானமி, லைஃப் ஸ்டைல் அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச்டு. அதாவது உலகமயமாக்கலுக்கு இட்டு சென்ற சூழல்களை ஆராய்ந்து, அப்போ அதை நம்ம சொல்லிட்டோம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டோமா? அப்போ உலகமயமாக்கலுக்கு இட்டு சென்ற சூழல்னா பிஓபி கிரைசிஸ் தான் சூழல், ரைட்டு, அதை நான் சொல்லிவிட்டு வர்த்தகத்தில் உலகமயமாக்கல் என்ன தாக்கம் ஏற்படுத்துச்சு கேட்டிருக்காங்க, சொல்லிட்டேன். பொருளாதாரத்தில் என்ன தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு கேட்டாங்க, சொல்லிட்டோம். வாழ்க்கை முறையில் என்ன தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு கேட்டாங்க, சொல்லிட்டோம். சமூக அந்தஸ்தில் என்ன தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு கேட்டாங்க, சொல்லிட்டோம். அப்போ இவங்களே பாசிட்டிவான விஷயங்களை தான் கேட்டிருக்காங்க. கிளியராக இருக்கிறோமா? அப்போ நாம் இதை சொல்கிறப்ப நெகட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடாது. சரி, எப்போ சார் அப்படி சொல்லலாம்? கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ கிரிட்டிக்கலி அனலைஸ்னால் அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸையும் சேர்த்து நம்ம சொல்லணும். அப்போ டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதன் எதிர்மறையான தாக்கம் என்ன, சாதகமான தாக்கம் என்ன, பாதகமான தாக்கம் என்ன அப்படின்னு அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு தான் சொல்லணும். இந்த கொஷின் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்வியை நாம் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். கேட்டதுக்கான பதில் அதுதான் முக்கியம். சரிங்களா? இப்போ இந்த கொஷினே ஒரு சில என்ன எழுதிடுவாங்க அப்படின்னா, அவங்க குளோபலைசேஷனில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு குளோபலைசேஷன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் எழுதி வச்சுருவாங்க. அப்படிலாம் எழுதிட்டோன்னா நமக்கு மார்க்ஸ் கிடையாது, நம்ம ஸ்கூல் சில்ட்ரன் கிடையாது இல்லைங்களா? வருங்காலில் டிசி டிஎஸ்பி ஆக போகிறீங்க, குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறீங்க, குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறீங்க. அப்போது வருங்காலத்தில் நாட்டையே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான். யோசிச்சு பாருங்கள், அரசியல்வாதிகள் எல்லாமே 5 வருஷம் தான் உங்களுக்கு பவர். அடுத்த வருஷம் மக்கள் ஓட்டு போட்டு அவங்க திரும்ப அதே பதவிக்கு வந்தால் தான் பவர் இல்லைங்களா? எலெக்ஷனில் ஜெயிக்கணும். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு தடவை நம்ம அரசு வேலைக்கு போயிட்டோம், 30 வயசில் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா 60 வயசு வரைக்கும் நாம் ஆளுங்கட்சிக்காரங்க தான். அப்போ உண்மையான ரூலர்ஸே அரசு அதிகாரிகள் தான். அப்பேற்பட்ட ஒரு வேலை கிடைக்கிது அப்படின்றப்ப நாம் அதுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ராப்பராக படிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுதிடக்கூடாது. பேப்பர் ஃபில் ஆயிரும், ஆனால் மார்க் வராது. சரிங்களா? எஸ். ஸோ இப்போது இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம சூப்பராக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ.